நாளை காலைல 11 மணி. எப்படியா? ஆளுநர் மாளிகை தான் அறிவிக்கணும். நீங்கள் நல்லா பார்த்துறீங்களா? இந்த அமைச்சர் பதவி இல்லை, இந்த அமைச்சர் பதவி ஏற்க போகிறாரு, இவருக்கு இந்த போர்ட்போலியோ யார் அறிவிப்பா? முதலமைச்சர் அறிவிப்பார். ஆளுநர் தான். ஆளுநர் மாளிகையிலேருந்து ப்ரெஸ் ரிலீஸ் வரும். நாளை இவர் பதவி ஏற்கிறார், 11 மணிக்கு ஆளுநர் இவருக்கு பதவி பிரமாணம் செய்யும். ஆளுநர் மாளிகையிலேருந்து வரும். அந்த ஏற்பாடை டிஐபிஆர் பார்க்கும், அரசு பார்த்துக்கும். நேற்று அப்படி ஏதாவது நடந்ததா? கம்யூனிஸ்டுடைய அடிப்படை நோக்கமே இது மாதிரி விஷயங்களை பயன்படுத்துவது. ஆட்சி மாற்றம், இளைஞர்கள், மக்களுடைய தீர்ப்பு, இந்த மாதிரி விஷயங்களில். உனக்கு என்ன பட்டா போட்டு கொடுத்துருக்காங்களா அறிவாலயத்தை? எப்போ பார்த்தாலும் அங்கேயே கிடக்குறீங்க. ஒரு மாற்றம் வரணும், அந்த மாற்றத்தை நோக்கி நகரணும்ல. காங்கிரஸ்காரன் தான் அப்படி இருப்பான், அவனே போயிட்டான் அன்றைக்கி. யார் எதிர்க்கட்சியாக சிறப்பாக செயல்படுறாங்கன்ற போட்டி இனிமேல் திமுகவும் அதிமுகவும் இருக்கும். அதில் சிறப்பாக யார் செயல்படுறாங்களோ மக்கள் அவங்கள அங்கீகரிப்பாங்க. ஏன்னா விஜய் சரியாக ஆட்சி நடத்தலைன்னா எந்த மக்கள் தூக்கி எடுத்தார்களோ அவர் ஆமாம் தூக்கி எறிவாங்க. எந்த மக்கள் தூக்கி எறிந்தார்களோ அவர்களே தூக்கி சிம்மாசனம் வைப்பாங்க. மெட்ரோலூக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மெட்ரோலூக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். சாரோட மைக் எம் சேனலுக்கும் வந்து அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். நன்றி. நொடிக்கு நொடி அப்டேட் ஆகிட்டே இருக்குது அப்படின்றது தான் தற்போதைய செய்தி. இது நமக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதமானு தெரியாது, ஆனால் நியூஸ் சேனல்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அதுவும் நேற்று இரவுலேருந்து பார்த்திங்கன்னா அப்படி சோஷியல் மீடியாவில் ஆரம்பித்து அது அப்படியே நேஷ்னல் மீடியாவுக்கு போய் அப்புறம் நம்ம ஊருக்கு வந்து திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைத்து ஆட்சி அமைக்க போகிறாங்க. அதிமுக தான் ஆட்சியில் இருக்க போது, எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர், வெளியிலிருந்து நாங்கள் ஆதரவு கொடுக்க போகிறோன்ற மாதிரியான செய்திகள் ஒரு பக்கம் ரெக்கை கட்டி பறக்குது. இன்னொரு பக்கம் அதிமுகவுடைய பல எம்எல்ஏக்கள் புதுச்சேரி ரெசார்ட்டில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. மீண்டும் வந்து விஜய் அவர்கள் இன்றைக்கி வந்து ஆளுநர் போய் வந்து சந்திச்சிருக்காரு. பேய் இருக்கா இல்லையா, இருந்தா என்ன மாதிரியான சமிக்கைகள்லாம் இருக்குன்ற மாதிரி முதலமைச்சர் ஆவாரா விஜய்? இதுதான் மிகப்பெரிய. நான் இப்போ பேசுறது நீங்கள் போய் எடிட் பண்ணி போகிறதுக்குள்ள டைம் சொல்லிடுறேன். 1:10 நம்ம போடும்போது ஒரு 6 மணி ஆகும். அந்த டைமில் என்ன நியூஸ் இருக்குன்னு தெரியாது, வேறு எது கூட வந்துடும். அதனால் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா ஆப்ஷன்களை தான் நான் சொல்ல முடியும். ஓகே, இப்படி தான் நடந்துச்சு, இதான் நடந்துச்சு, இப்படி நடக்க போகுதுன்னு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஓகே, நான் இப்போ அப்படி ஆயிட்டேன். ஏன்னா காலையில் வருது ஒரு தகவல், அந்த தகவல் உண்மை. ஓகே, சரி நம்ம வாசகர்களுக்காக இல்லை எடிட்டர் இது ட்விட்டர்லையாவது பதிவு பண்ணான்னு பதிவிட்டா கொஞ்ச நேரம் பொறுத்து அது அப்படியே தலைகீழாக மாறுது. நீ என்ன அப்படி சொல்கிற, நீ சொல்கிற நடக்கலை அப்படின்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அது அவர்கள் கையில் இருக்குது. நம்ம வாசகர்களுக்கு கொடுக்கணும், இதை பதிவு பண்ணணுன்றது தான் நம்முடைய பணியாக இருக்குது. இது திட்டத்தினால நம்ம அதை நிறுத்த போகிறோம்னு அர்த்தம் கிடையாது. சொல்கிறேன், ஒரு இதை பதிவு பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எதிர்பார்க்காதீங்க. இது வந்து அவங்க வந்து ஒருத்தர் எனக்கு என்னென்னு எல்லாம் தெரியுன்ற மாதிரி ஒரு யூகங்களை வச்சுலாம் பேசுறதில்ல. தகவல் வந்தால் நம்ம பதிவு பண்ணுறோம். யூகங்களை பேசுகிறவங்களும் இருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன். அதனால தான் பேர் கெட்டு போச்சு இன்றைக்கி. ஊடகங்களுடைய பேர் கெட்டு போங்களுக்கு காரணம் அதுதான். திருமாவளவனை முதல்வர் ஆக்குவார்னு பேசினுக்கிறாங்க. இதே ஒரு 10 பேர் நம்புவோம், 100 பேர்கிட்ட சொல்லுவோம், 1000 பேர் கேட்பாங்க. சிந்தனை செல்வன். ஆமாம், அவர் காலில் கொளுத்தி விட்டு போயிட்டாரு. அவர் என்ன சொல்கிறாரு, திமுக அதிமுக வந்து திருமாவளவனை முதலமைச்சராக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுதான் இபிஎஸ் ஆகிறதுக்கே யோசிப்பாங்க, இல்லை திருமாவளவனர் ஆகிறதுக்கு. அப்போ என்ன நடந்ததுன்னா நேற்று காலையில் ஒரு சேஞ்சு, முந்தானத்து நைட்டு, ஓகே, நேற்று இரவு முந்தா நாள் இரவு, ஓகே, ஒரு சேஞ்சு. அந்த சேஞ்சு விஜய் ஆட்சி அமைக்க முடியல, அவருக்கு பெரும்பான்மை கிடைக்கல, ஏன் நம்ம 2 பேர் சேரக்கூடாது டாக் போயிருக்கு. போன உடனே காலையில் அதிமுகவில் ஒரு பகுதியினர் கொந்தளிச்சிட்டாங்க. கொந்தளித்த உடனே அதிமுகவில் இருக்க ஒரு முக்கியமான ஒரு நபர் எல்லாரையும் கூப்பிட்டு சிவி சண்முகம் தலைமையில் ஒரு பெரிய எம்எல்ஏக்கள் விஜய் ஆதரிக்க போகிறாங்க, இந்த நியூஸை போடுங்க அப்படின்னு. என்னையும் கூப்பிட்டு, அவர் இல்லை வேறு ஒருத்தர் முக்கியமான ஒருத்தர் கூப்பிட்டு இந்த மாதிரி விஷயம். நான் சொன்னேன், ஏங்க அது வாய்ப்பே இல்லை, அந்த மாதிரி நடந்துச்சு, ஏங்க நீங்கள் என்னங்க எப்போ பார்த்தாலும் இப்படி இருக்கீங்க, நான் சொன்னால் கேட்க மாட்டிங்களா அப்படி. இல்லைங்க, சில விஷயங்கள் வந்து சாத்தியக்கூறுகள் நம்ம யோசிக்கணும். 32 பேருக்கு மேலே வேணும். இன்னொன்று அவர்களுக்குள்ளே இந்த பிரச்சனை அந்த மாதிரி வந்த மாதிரி தெரியல. ஏங்க வருதுங்க, 35 பேர் இருக்காங்க, கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ சிவி சண்முகம் வீட்டில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அவர் சொன்னதில் அந்த இது நடக்கலை, ஆனால் அவர்கள் பேசி வச்சுருக்காங்க, நம்ம இதுவாக போடணும். அந்த தகவலை கசிய விடுறாங்க.
ஓகே. அந்த தகவலை நம்மளையும் இவர் நம்ப வச்சு கசிய விடுறார். நானும் உடனே சரின்னு சொல்லிட்டு பண்ணால் இன்னொரு நம்பகமான இடத்துல சிவி சண்முகம் தரப்புல அந்த சைடு கேட்டப்போ ஆமாம் 35 பேர்கிட்ட சரி இது வந்து ஆத்தென்டிக்கான ஒரு தகவல்ட்டு நான் பதிவு பண்ணிட்டு நான் காலையிலேயே பேசுகிறேன். இந்த மாதிரி நடக்கிறது வாய்ப்பு இருக்குது பேசுகிறாங்க. ஆனால் அது எப்படின்றது தெரியாது. ஒருவேளை காங்கிரஸும் இந்த மாதிரி ஒரு இதுவும் நினைஞ்சாங்கன்னா விஜய்க்கு உண்மையிலேயே செம பவர் கிடைக்கும். ஆனால் இது எப்படிலாம் போகும் தெரியாது அப்படின்னு. மத்தியானம் நிலைமை மாறுது. மீண்டும் டாக் ஆரம்பிக்குது. விஜய்கிடம் கவர்னர் சில விஷயங்களை நேற்று கோச்சிக்கிட்டார். காலையிலேயே சீஃப் செக்ரட்டரியும் டிஜிபியும் கூப்பிட்டு யாரை கேட்டு சானிங் இதுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னு கேட்டு. ஏன்னா நீங்கள் இன்றைக்கி பத்திரிகையாளர் இப்போ சொன்னீங்கல்ல சேனலுக்குன்னு, இவங்க யாருக்குமே இந்த நடைமுறைகள் தெரியுமா? இல்லை இவங்களாம் அறிவு இருக்கா? இல்லை இந்த எடிட்டருன்னு உட்காந்துட்டு இருக்காங்களா அவங்களுக்காவது அறிவு. ஒரு ரிப்போர்ட்டர் சொல்கிறான் சார் நாளை காலையில் 11 மணி. எப்படியா ஆளுநர் மாளிகை தான் அறிவிக்கணும். நீங்கள் நல்லா பார்த்துறீங்களா? இந்த அமைச்சர் பதவி இல்லை, இந்த அமைச்சர் பதவி ஏற்க போகிறாரு, இவருக்கு இந்த போர்ட்போலியோ யார் அறிவிப்பா? முதலமைச்சர் அறிவிப்பார். ஆளுநர் தான். ஆளுநர் மாளிகையிலேருந்து ப்ரெஸ் ரிலீஸ் வரும். நாளை இவர் பதவி ஏற்கிறார் 11 மணிக்கு ஆளுநர் இவருக்கு பதவி பிரமாணம் செய்யும். ஆளுநர் மாளிகையிலேருந்து வரும். அந்த ஏற்பாடை டிஐபிஆர் பார்க்கும், அரசு பார்த்துக்கும். நேற்று அப்படி ஏதாவது நடந்ததா? ஆனால் போட்டு உருட்டுறாங்க. அவருக்கு இவங்க அதிகாரிகளை சீஃப் செக்ரட்டரியும் டிஜிபியும் பண்ண ஆரம்பிச்சு. இது என்ன புது நடைமுறை? அப்போ ஆளுநர் கூப்பிட்டு அதை நிறுத்திட்டார். அங்கே கூப்பிட்டு நீங்கள் வாங்கன்னு சொல்லி 118 எனக்கு காமிக்கணும், அந்த பட்டியல் கொடுங்க, ஓகே நான் உங்களை கூப்பிட்றேன். இல்லை மறுபடியும் பட்டியல் கொடுங்க கூப்பிட்றேன். உடனே இந்த சைடு ஆதரவு பத்திரிகையாளர்கள் புதுசாக கருத்தை உருவாக்குவாங்கள்ல, ஆளுநர் எப்படி சொல்லலாம்? அது வந்து இது சட்டசபையில் தான் நிரூபிக்கணும் பெரும்பான்மையை. ஆளுநர் என்ன 112 பேர் எங்க முன்னாடி நிறுத்தி நான் சொன்னார்? அப்படி சொல்கிறதுக்கும் ஆளுநருக்கு உரிமை இருக்குது, அதுக்கு இருக்குது. ஆனால் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. நீங்கள் அந்த ஆதரவு கடிதங்களை கொடுங்க அப்படின்வாங்க. அந்த மாதிரி கேட்குறதுக்கு ஆளுநர் ரைட்ஸ் இருக்குது. ஆனால் இவங்க எப்படி டிஸ் பண்ணுறாங்க? ஆளுநர் வந்து இது பண்ணுறாங்க. இதில் அநியாயம் அக்கிரமம். ஏன்ட்ட ஒருத்தன் காலைல பேசினான், எடுத்தோன்னு இப்படி தான் ஆரம்பித்தாங்க. நிறுத்துங்க, அப்படி கிடையாது. ஆளுநரை வந்து என்கிட்ட கொண்டு வந்து பெரும்பான்மை நிரூபிலாம் சொல்லலை. 118 பேர் உங்களுக்கு பெரும்பான்மை இருக்குன்னு இல்லை அப்படி கேட்கறதுக்கு ஆளுநர் இது இல்லை, அவர் பதவி ஏற்க சொல்லிட்டு தாங்க. அப்படிலாம் கிடையாது. இல்லை உச்சநீதிமன்றம் அப்படி சொல்லுது. உச்சநீதிமன்றம் அப்படிலாம் சொல்லலை. இல்லை அது எடியூரப்பா இல்லை. எடியூரப்பா வழக்கே முதல்ல போய் பாருங்கள். எடியூரப்பா 104 பாஜக, ஜனதாதளம் அந்த இவருது அந்த குமாரசாமி அவங்களும் காங்கிரஸும் சேர்றாங்க. சேர்ந்தோடனே மெஜாரிட்டி வந்துடுது. ஆனால் அங்கே என்ன பண்ணுறாரு கவர்னர்? எடியூரப்பாவை பதவி ஏற்கிறதுக்கு கூப்பிட்றாரு. அதுதான் பிரச்சனை. ஏன்னா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி நான் கூப்பிட்றதுக்கு உரிமை இருக்குது. அதுக்கப்புறம் அமைஞ்ச கூட்டணி அமைந்தால் அவர்களையும் அழைக்கலாம். தேர்தலுக்கு பிறகு ஒரு கூட்டணி இப்போ விஜய் போடுறாருல, அந்த மாதிரிலாம் இந்த மாதிரிலாம் ஆப்ஷன் இருக்குது. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி நான் கூப்பிட்டேன்றாரு கவர்னர். அதை நீ ஏன் கூப்பிட்டேன்னு உச்சநீதிமன்றம் கேட்கல. ஆனால் வேறு செக் வச்சாங்க. ரைட், நீ பதவி ஏற்றுட்ட, ஏற்றுக்கோ, ஒரு நாள் தான் உனக்கு டைமு, ஃப்ளோர் டெஸ்ட் அப்படின்ட்டாங்க. ஒரு நாள்னால் இவர் ஒன்றுமே பண்ண முடியல. கரெக்டாக செக் வச்சாங்களா? அன்றைக்கி கவர்னர் ஏன் இப்படி கொடுத்தேன்னுலாம் சொல்லலை. சேம் இதே தான். அதுக்கப்புறம் அவர் பண்ணலான்னு விலகிட்டோன்னா குமாரசாமி தலைமையில் அந்த இது உக்காந்தாங்கன்னு வச்சிங்களேன். இதை கொண்டு வந்து இதில் உருட்டுறாங்க. அப்போ என்னன்னாவது பார்க்கணும்ல மற்றவங்க. இது விஷயம். அதுக்கு பிறகு விஜய்க்கு பெரும்பான்மை கிடைக்கிறதுல சிக்கலாச்சு. இதில் ஏடிஎம்கே போய் கோவமாக போய் கூட்டம் போட்டவங்க மறுபடியும் எல்லாம் பேசி நம்ம ஒற்றுமையாக இருக்கணும், பண்ணணும், இன்னொரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு தான் இந்த டாக் ஓடிச்சு. டிஎம்கே ஏடிஎம்கே சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம், 119 பேர். அது அந்த டாக்கு சாயந்தரத்துக்கு மேலே வரைக்கும் ஓடி என்ன ஆச்சுன்னு தெரியல, முடிவு இல்லாமல் போச்சு. கடைசியில் காலையில் முதல்வர் நாம் வந்து எதிர்கட்சியாக செயல்படுவோம். நைட்டே கலாநிதி வீராசாமி சொன்னார். அதெல்லாம் நம்மளுக்கு கணக்கு வராது. நமக்கு சொல்கிறவங்க சொன்னால் தான் கணக்கு. அஃபிஷியலாக இவங்க சொல்லணும். நம்ம இதில் கூட சொல்லுவாங்க, அவர் சொன்னார், இவர் சொன்னார், பனையூரில் பெட்டி கடைக்காரர் சொன்னார், விஜய் சொன்னாரா, அதான் மேட்ரு. இல்லை புசி சொன்னாரா, 2 பேர் தான் நமக்கு தகவல். இல்லைங்க இவர் சொன்னார், இவங்க 2 பேர் சொல்கிறாங்க. இல்லை ஸ்போக்ஸ் பர்சன் யாராவது சொல்லி இவர் சொல்லணும், பொதுச் செயலாளர் சொல்லணும். முடிஞ்சிச்சு. லாஸ்ட்டில் காலையில் முதல்வர் கிட்டத்தட்ட டிக்ளேர் பண்ணிட்டார், ஆட்சி செய்ய விடுவோம், 6 மாதம் அவங்கள விமர்சனம் செய்ய வேணாம், அவங்கள ஆள விடுவோம். 2500 ரூபாயை கொடுக்க முடியாது, 1000 ரூபாயாவது கொடுங்க. அதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கலான விஷயம். எதிர்கட்சியாக திமுக எப்பவுமே சிறப்பாக செயல்படும். தம்பி உன்னால் முடியாது, எப்படி முடியாது, தயவு செய்து நிறுத்திடாத, 1000 ரூபாய் இந்த 1000 ரூபா கொடுறா தம்பி அப்படின்னு. அப்போது 2000 ரூபா நீ கொடுக்குறேன், நீ ஏன்னா தம்பி நான் வந்தால் கொடுப்பேன்,
ஒன்னால முடியாது. இதில் திமுக காரங்கள் கரை கண்டவர்கள். இந்த போன்ற சவால்களை விஜய் எப்படி முறியடிப்பார்? முறியடிச்சிட்டாரு பல விஷயங்கள். எப்படி முறியடிப்பார்ன்றது காலம் வந்து சொல்லும். ஏன்னா ஒரு கலைஞருக்கு எம்ஜிஆரை கலைஞர் ஓட விட்டார்லாம் சொன்னாங்க. எம்ஜிஆரும் ஓட விட்டார். 2 பேரும் மாற்றி மாற்றி ஓட விட்டுட்டாங்க. ஆனால் ஜெயலலிதா வந்தப்போ அவங்களாம் ஒன்றும் வேலையே ஆகாது, தூக்கி அடிச்சிருவார் கலைஞர்னாங்க. ஆனால் எம்ஜிஆரோட ஜாஸ்தி ஓட விட்டாங்க ஜெயலலிதா தான். அதனால் காலம் தலைவர்களை உருவாக்கும். அது எப்படி உருவாகும், எப்படி பண்ணுவாங்கன்னா நம்ம இப்போ உட்காந்து சொல்ல முடியும். ஓகே. இந்த தற்கொலைன்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி தான். நீயே தற்கொலை தான் சொல்கிறவனே. ஏன்னா உலகத்தில் யாரும் தற்கொலை கிடையாதுன்றது தான் என்னுடைய இது. அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் இன்றைக்கி காலையில் முதல்வர் இப்படி அறிவிச்சோன்னே நமக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, ஸோ 2 கட்சியும் தனித்தனியாக இருக்காங்க. விஜய் தனியாக இருக்கார். அப்போ விஜய் முன்னாடி 2 ஆப்ஷன். ஒரு ஆப்ஷன் அதிமுக ஆதரவை கோருவது. நான் விஜய் தரப்பில் பேசினப்போ அவங்க சொன்னது, எங்கள் தலைவர் இந்த உடச்சிக்கிட்டு வர்றது குதிரை பேரத்தை விரும்பலை. எங்கள் தலைவரை பற்றி உங்களுக்கே தெரியும்னாங்க. எனக்கு தெரியாது உண்மையிலே தலைவரை பற்றி. நான் பழகிருந்தால் தானே தெரியறதுக்கு. அதனால் குதிரை பேரத்தை தலைவர் விரும்பவில்லை. அதே மாதிரி அதிமுக உடச்சிட்டு வந்து அந்த மாதிரி விரும்பலை. சார் அப்படின்னா நீங்கள் அதிமுக ஆதரவு தானே கேட்டாகணும். சார் அதெல்லாம் நடக்குமா நடக்காதான்னு நம்ம சொல்ல முடியுமா சார்னார் அவர். நடந்துக்கிட்டு இருக்கலாம் அப்படின்ற அர்த்தம் தான். அது எப்படின்னு நம்மளும் உடச்சி சொல்ல முடியாதுல்ல. இது சொல்லி கொஞ்ச நேரத்தில் விஜய் கவர்னரை பார்க்க போகிறார். அங்கேயும் 2 ஆப்ஷன். ஒன்று கவர்னர் கூப்பிட்டுருக்கணும், இல்லை இவர் கவர்னரை பார்க்க போகணும். கவர்னர் கூப்பிட்டு இருந்தால் கவர்னர் இந்த பொதுவான ஒரு எதிர்ப்பை பார்த்துட்டு சரி ஆட்சி அமைக்க வச்சு காலி பண்ணுவோம். கவர்னர்கிட்ட ஒரு வாய்ப்பு இருக்குது. என்ன வாய்ப்பு இருக்குது? நாளைக்கு பதவியேற்பு, இல்லை என்னைக்கு பதவியேற்பு? ரைட்டு 9ஆம் தேதி தாங்க, ஏதாவது ஒரு நல்ல நாள். ரைட்டு 11ஆம் தேதியே நீ நிரூபிக்கணும், இல்லை 10 நிரூபிக்கணும் அப்படின்னு கவர்னர் கொடுக்கறதுக்கு கவர்னருக்கு ரைட்ஸ் இருக்குது. ஓகே. அப்போ அந்த மாதிரி பண்ணால் இவர் மாட்டிக்குவார். அதனால கவர்னரு சரி ராஜா நீ வந்து என்ன கெட்ட பேர் ஆக்குறீங்களா, ரைட் நீ பதவி ஏற்றுக்கோ, நான் வந்து பண்ணுறேன். இப்போ கவர்னர் நாளைக்கு கேரளா போகிறான்னு நினைக்கிறேன். இன்றைக்கி போயிருப்பார்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. அதை முடிச்சு தான் இங்கே வருவார்னு நினைக்கிறேன். அது இது ஒன்று ஆச்சா. அப்போ தான் அறிவிப்பும் வரும், ஒரு நாள் முன்னாடி அறிவிப்பு வரும் வச்சுக்குவேன். இது ஒரு ஆப்ஷன். விஜய் முன்னாடி என்ன ஆப்ஷன் இருக்குது? விஜய் ஏன் போனார்? கவர்னர் ஒரு கூப்பிடல, விஜயே போகிறாருன்னா விஜய்க்கு என்ன ஆப்ஷனு? 118 பேர் கிடச்சிட்டாங்க. சிபிஎம், சிபிஐ, விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் 11, 107. சபாநாயகர்லாம் அப்புறம் தானே. 118 வேணும். 107, 11, 118. ஓகே. ஒருவேளை டிஎம்கே கூட சொல்லியிருக்கலாம், நீங்கள் ஆதரிங்க, இல்லாட்டி மீட்டிங் போயிட்டு இருக்கு. மீட்டிங் போயிட்டு அதான் பிஜேபி உள்ளே வந்துடும்ன்ற மாதிரி ஏடிஎம்கே உள்ளே வந்துடும், நல்லவங்களாயிடுவாங்க, நீங்கள் ஆதரிச்சிடுங்க, பண்ணிங்க, பார்த்துக்கலாம். ஸ்லீப்பர் செல்லாக சென்று இப்போ செயல்பட்டு வருவாயாக, தக்க நேரத்தில் நான் கொடுக்கும் அசைன்மெண்ட்டை செய்து வருவாயாக, ஏதோ ஒன்று. ஆனால் 118 இதெல்லாம் வச்சுக்கிட்டுலாம் அவர் தள்ள முடியாது, கலந்து. அது விஜய்க்கும் தெரியும். இது ஒரு தற்காலிகத்துக்கு 6 மாதத்துக்கு தள்ளி போட்டுடலாம்ல. 6 மாதத்தில் எவ்வளோ நடக்கும்ல. 3 மாதத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தி இன்னும் ஸ்ட்ராங் ஆகலாம். ஒரு 10 பேர் உள்ளே வந்துடுறான், தானாக வர்றான் வச்சுக்கிங்க. விஜய் அதை விரும்பலை. ஆனாலும் தன்னெழுச்சியாக 2-10 பேர் வந்து ஆட்சிக்கு ஆதரவு, திமுக அதிமுக ஆதரவு 10 எம்எல்ஏ வந்துட்டாங்க. ஏற்றுக்க வேண்டியதானே. அதனால் அவங்க தகுதியில் பாவம் ஆகிட்டு போ. 20 பேரும் இடைத்தேர்தல் ஜெயிச்சுவா. 20 பேரும் இடைத்தேர்தல்னா நீ மறுபடியும் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர மாட்டேன். ஏன்னா கொண்டு வந்தால் ஜெயிச்சிருவார் மறுபடியும். 2017 நடந்ததில்ல, 20 பேர் அப்படியே வச்சு இருக்கிறதுல மெஜாரிட்டி காமிச்சிட்டு போயிட்டே இருந்தாங்க. 109 தான் அப்போ இருந்தாங்க நினைக்கிறேன். அதனால 8 பேர் இன்னும் ஜெயிச்சிட்டா சக்ஸஸ்ன்ற மாதிரி வந்து அது மொத்தமாக வந்தா 118 தேவை. 118 தேவை. இருக்கிறதுல மெஜாரிட்டி இருக்கு, அப்படி இருந்தாங்க. இருக்கு ஆனால் இல்லை அந்த மாதிரி. இப்போ 10 பேர் ஆதரிச்சிட்டாங்க, அவங்க தகுதி இழப்பு. அப்போ 20 பேர் இல்லை, அப்போ 214 தானே, அதில் 108 வேணும் இருக்க. அதனால் அந்த மாதிரி போயிடும். அப்போ இந்த மாதிரி சான்சஸ் இருக்குது. அதனால் 118 பேர் இவங்க ஆதரிச்சிட்டனால நான் வரேன் சார், ரெடியாக இருக்குது பட்டியல். நான் கேட்டேன், லிஸ்ட்டாக கேட்குறேன் தாங்க தா. சரி அது இல்லை, இன்னொரு ஆப்ஷனு ஏடிஎம்கில் பேசியாச்சு, ஒத்துக்கிட்டாங்க, லெட்டர் கொடுக்குறேன்ட்டாங்க, கொடுத்துட்டாங்க. நான் சார் அங்கே தகவல் போயிட்டுருக்கோம், ஏவா வருவாப்பில், அதான் லெட்டர் விட்டுலாம் கேட்டேன் சார், நம்ம ஆளுங்கன்னு நான் தான் சார் கேட்க போகிறேன். ரைட் முடிஞ்சிச்சா, ரைட். இது ஒரு ஆப்ஷன். இது 2 தான் நடந்திருக்கும். இல்லை கவர்னர் கூப்பிட்டுருந்தாருன்னா 9ஆம் தேதி, என்ன தேதி 7? ஆமாம், 9ஆம் தேதி நீங்கள் பதவி ஏற்றுக்கணும். 10ஆம் தேதி இல்லை 11ஆம் தேதி 11ஆம் தேதி நிரூபிச்சிருங்க. குறுகிய காலம் அதுதான். இதுதான் 3 ஆப்ஷன் தான் நடந்திருக்கும். ஓகே. இதை மீறி
திருமாவளவனை முதல்வர் ஆக்குங்கள், பண்ருட்டி வேல்முருகனை முதல்வர் ஆக்குங்கள் அப்படின்னு உருட்டுறதுக்கெல்லாம் நாம் பொறுப்பு இல்லை. இதில் இன்னொரு பக்கம் காங்கிரஸ் முதல்ல போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ இந்த இதில் வந்து காங்கிரஸ் சேர்ந்ததுனால எதுவும் பிரச்சனை இருக்கா? ஏன்னா இது ஒரு நாள் வரைக்கும் இந்தியா கூட்டணி, திமுக நேற்று அப்படின்னு மத்தியானம் ஒரு சூழ்நிலை மாறுச்சுன்னு சொன்னால, ம் அதுக்கு காரணம் காங்கிரஸ் போனது தான். ஓகே. காங்கிரஸ் போனதுனால திமுக கடுப்பாயிட்டாங்க. ஆமாம், துரோகம் அது ரத்தம் கொதிச்சு போச்சு. துரோகம் நமக்கு துரோகம் பெரிய விஷயமா? நீங்கள் போய் காங்கிரஸ் துரோகன்றீங்க. நீங்கள் யாருக்கும் பண்ணாததா? எம்ஜிஆருக்கு பண்ணதுக்கு பேர் என்ன? அவங்க பார்க்காத துரோகமா, அவங்க பார்க்காத தோல்வியா? செய்யாத துரோகமா? பார்க்காதது இல்லை. இல்லை அவங்க இதுல இருந்து பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நாங்க பார்க்காத தோல்வியா, நாங்க அது பார்க்காத ஆற்றாமை. துரோகமா? நேற்று ஒரு திருக்குறள் போட்டிருந்தேன்ல, ஆற்றாமைனால் புலம்புவது, பாலூட்டி வளர்த்த கிளி பல கொடுத்து, அந்த மாதிரி ஆற்ற விட்டு போயிட்டானா, அது கிளிக்கு ரெக்க முளைச்சிச்சு, ஆற்ற விட்டே பறந்து போயிடுச்சு. எம்ஜிஆர் ஜர்க் கொடுப்பாரு அந்த இடத்துல, அவர் ஆற்ற விட்டே பிடிச்சே வச்சிருந்தா அது என்ன பண்ணோம்? அதனால கிளி ஏங்க, கிளிக்கு வேற மரம் இல்லை, இந்த மரத்தில் இருக்கிற அழுகி போன பழத்தையே சாப்பிட்டுன்னு உக்காந்து இருந்தது. இப்போ ஒரு பெரிய மரம் செம்ம மரம் பூத்து குலுங்குது. நல்லா புரிஞ்சுக்கங்க, காங்கிரஸ் தாவேகா, நான் தேர்தலுக்கு முன்னாடி உங்கள்கிட்டலாம் பேசியிருக்கேன். ஆமாம், சேர்ந்து இருந்தா விட்டுட்டாங்க சான்ஸை. விஜயை விட்டாருன்னு ஏன் இவர் சோனியா காந்தி பேசக்கூடாது? விட்டுட்டாரு. இருந்திருந்தா நான் அன்னைக்கு கணக்கு சொன்னேன், ஒரு 50-60 சீட்டு கூட ஜெயிக்கலாம் அப்படின்னு. இந்த வெற்றியை பார்க்கும்போது காங்கிரஸ் சேர்ந்துருந்தா, டே காங்கிரஸுக்கு ஒரு 50 சீட்டு, இவருக்கு ஒரு 130 சீட்டு, 180 சீட்டுக்கு மேலே வந்திருப்பாங்க. காங்கிரஸுக்கு ஒரு மறுவாழ்க்கையே மறுவாழ்க்கை. புதைக்கப்பட்டவர் புத்துயிர் பெற்றார், புத்துயிர் பெற்றவர் புதுவாழ்வு பெற முயல்கிறார் அப்படின்னு துக்ளக்கில் பேசுவாங்க, துக்ளக் படத்தில். அந்த மாதிரி புதைக்கப்பட்டவர் புத்துயிர் பெற்றிருப்பார். போச்சா? சரி, வரலாற்றில் இடம்பெற தவறிட்டீங்க. ராகுல் காந்தி வாழ்க்கையே சில தடவை தான் நன்றாக யோசிப்பார், அதையும் காலை வாரி விட்டு விட்டார். அதுலேயும் ராஜமாதா மண்ணள்ளி போட்டார். ராகுல் காந்திங்க வா பாட் ஓட், நீ வா பாட் ஓட், நீ வா. அதில் முக்கியமான செல்ல பிறந்தகை தான். 2 சைடும் அடி, பட்டு 2 சைடும் இப்படி அடிச்சு திரும்ப இப்படி. நீங்கள் அவர் தலைமையில் தான் அங்கே போய் நிற்கிறாங்க. அது பார்த்தீங்களா? அதுதான் அதை விட ஹைலைட்டாக அவர் நடுவில் உட்கார வச்சுட்டு போனது தான் கர்மா. கர்மான்றது அதுதான். பிரவீன் சக்கரவர்த்தி இங்கேயே உட்காரணும், எங்கேயும் போகக்கூடாது. ராஜேஷ் பார்த்தீங்களா? சாரு உனக்கு சக்கா எங்கடா? இப்போ சாரு மட்டும் இல்லை, கரும்பு தோட்டமே கிடச்சிருக்கு. ரைட்டு. இப்போ காங்கிரஸ் இனி அப்பு தான். ஏன்னா இப்போ இவர் வந்து உக்காந்தோன்னே உள்ளாட்சி தேர்தல் நடத்துவார். வச்சு பாருங்க, யார் போகிறாங்களோ லக்குங்க. விடுதலை சிறுத்தைகள் 2 மாநகராட்சி எடுத்துக்குங்க, 2 மாநகராட்சி மேயர், நகராட்சி ஒரு 4 எடுத்துக்குங்க. ஜாலியாக இருக்குமா? நல்லா ஆட்சி செய்யலாம். அதனால் இது விஜய்க்கு நல்ல வாய்ப்பு, ஆட்சி அமைச்சிட்டாருன்னா. அடுத்து இல்லை, இந்த எக்ஸ்ட்ரீம் பாசிபிள் ஒன்று இருக்குல்ல, நீங்கள் சொல்கிற அந்த 2 பேரும் சேர்ந்து இருக்குன்றது, இது ஒரு வகையான பீதியை அது தாவேக்காவினருக்கு தொண்டர்களுக்கு உருவாக்கி இருக்கு. எது 2 பேர் சேர்ந்துருக்கு? திமுக அதிமுக சேர்றது அப்படின்ற அந்த விஷயம் வந்து இன்னமும் அதுக்கு ஒரு உயிர் இருந்துகிட்டே இருக்கு. இல்லை நேற்று நைட்டோட அதை முடிச்சாங்க. ஆனாலும் இப்போவும் அந்த உயிர் வந்து அவர் பார்க்க போறார், இவர் பார்க்க போறார், அதெல்லாம் இவனை உருட்டுறதுங்க. போர் அடிக்குதுல, எவனா பேசி தொல்லடான்றாங்க. ஆனால் இன்னமும் அந்த கூட்டணி கட்சியினர், திமுகவுடைய கூட்டணியில் இருந்தக்கூடிய விடுதலை சிறுத்தைகள், இப்போ சிபிஐ சிபிஎம்லாம் இன்னும் வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம்? வராமல் இருக்க நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? வராமல் இருக்குது ஏன் இப்போ அவர் அங்கே போகிறாரு? வந்திருப்பாங்க. அதான் நான் சொன்னேன், அங்கு சென்று நம்முடைய ஸ்லீப்பர் செல்லாக செயல்பட்டு வருவாயாக, தக்க சட்டத்தில் நாங்கள் இழுக்கும் போது வந்து விடுவாயாக, தலைவர் ஐ தலைவா ஒய் தலைவா முச்சிரம் தலைவர் அப்படின்னு கூட போகலாம். கம்யூனிஸ்டுகளுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, குறைஞ்சி போச்சான்னு எனக்கு தெரியலங்க. ஏன்னா கம்யூனிஸ்டுடைய அடிப்படை நோக்கமே இது மாதிரி விஷயங்களை பயன்படுத்துவது. ஆட்சி மாற்றம், இளைஞர்கள், மக்களுடைய தீர்ப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்ல. உனக்கு என்ன பட்டா போட்டு கொடுத்துருக்காங்களா அறிவாலயத்தை? எப்போ பார்த்தாலும் அங்கேயே கிடக்குறீங்க. ஒரு மாற்றம் வரணும், அந்த மாற்றத்தை நோக்கி நகரணும்ல. காங்கிரஸ்காரன் தான் அப்படி இருப்பான், அவனே போயிட்டான் அன்னைக்கு. இல்லை, பெரிய ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. சான்ஸ் கிடைக்குதுங்க. நீ மாற்றத்தை, உங்களுடைய நோக்கம் தொழிலாளர்கள் அதுனா அதோடைய ஏதாவது ஒரு பார்ட்டை நீங்கள் வாங்கி சரி செய்ய முடியும். உன் பேச்சை கேட்பாங்களா கொஞ்ச நாளைக்கு, அப்புறமா கேட்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. கொஞ்ச நாளைக்கு அது கேட்குற கொஞ்ச நாள் வாங்கிக்கலாம்ல. சாம்சங் தொழிற்சங்கம் எடுத்துகிட்டு போங்க, ஏதாவது ஒன்று. கார்பரேஷன் கொஞ்சம் இது பண்ணுங்க, தனியார் மையத்தை கொஞ்சம் ரத்து பண்ணுங்க, ஏதாவது ஒன்று கார்பரேஷனில் கொஞ்சம் அது. ஆனால் இவர்கள் நடக்கிறதுக்கு, அதாவது சோவியத் யூனியனும் சரி, சைனாவும் சரி, சோவியத் யூனியன் விட்டேத்தியாக இருந்து உடஞ்ச போச்சு இந்த கம்யூனிஸ்டுகள் மாதிரி. அதுக்கப்புறம் வந்த இப்போ ரஷ்யா தனியாக வந்துச்சு. புட்டின்லாம் என்ன பண்ணிட்டார், 2 பொருளாதாரத்தையும் கொண்டு வந்துட்டாப்புல. அதே மாதிரி சைனா அதோட ஒரு படி மேலே போயிட்டான். சோசியலிஸ்ட் கண்ட்ரி தான், ஆனால் தனியார்களுக்கும் நாங்கள் அந்த வாய்ப்பு, தனி சொத்துரிமை வச்சுக்கிறதுக்கும் நாங்கள் அனுமதிக்கிறோன்ட்டான். வியட்நாம் இன்றைக்கி அந்த இதுக்கு போயிட்டான். இதில் பெஸ்ட்டாக இருக்கிறது யூரோப் கண்ட்ரிஸு. அவன் சோசியலிஸ்ட் கண்ட்ரிஸே கிடையாது, ஆனால் ஒரு சோசியலிஸ்ட் கண்ட்ரிஸில் இருக்கிற எல்லா தன்மையும் அங்கே கொடுத்துட்டான். தொழிற்சங்கங்களுக்கு நல்ல பவர் இருக்குது. இப்போ இந்தியா எடுத்துட்டிங்கன்னா மல்டி தான்,
ஒரு பக்கம் முதலாளித்துவ இது, இன்னொரு பக்கம் ஒரு சோஷலிஸ்ட் இது. அதனால தான் பேச்சுரிமை, எழுத்துரிமை, இந்த மற்ற விஷயங்கள்லாம். பிஜேபியே பல விஷயங்கள்ல ஒரு இதுவா போறதுனால தான் இந்த கவர்மெண்ட் 15 வருஷம் தொடருது. சக்சஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விட்டேத்தியா எங்கேயுமே நீங்க நடக்கவே முடியாது. விட்டேத்தி இப்படி தான்டா. சில பேர் பார்த்துருக்கீங்களா? பெருசும் கையில ஒரு போஸ்டர் குடுத்துட்டீங்கன்னா சாவடிக்கும். இல்லங்க இது இப்படி இல்லைங்கன்னா, இல்ல இல்ல இப்படி தான் நடக்கணும். இத விட்டுலாம் மாத்த முடியாதுன்னுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அடிச்சு கொன்னுடலாமான்னு இருக்கும். அதாவது அந்த ஃபார்முலேஷன்ல தான் அது போணும். சின்ன வயசுல கரண்ட் பில் கட்ட விடுவாங்க. அதுவும் 15ஆம் தேதி முடிஞ்ச உடனே கட்ட விடுவாங்க. நிக்கும் பாருங்க கியூ இங்கேருந்து 10 பேர் நிப்பான். ஒருத்தர் மொல்லமா உட்காந்து வயசானவரு. 4 இதுக்கு எழுதுவாரு. அவர் இங்க ஒரு பில்லு போடணும், அங்க எழுதணும், இது எழுதணும். எவனாவது ஒருத்தன் எவ்வளோ லேட் பண்றாருன்னா, யாரு? யாரு? சொல்ற வரைக்கும் எழுத மாட்டேன்ருவாப்புல. நாங்க அவன புடிச்சு ஏன்யா கம்முனு இருயா? சார் சார் நீங்க பண்ணுங்க சார். மறுபடியும் எவனாவது ஒருத்தன் முனங்கிட்டானா முடிஞ்சுது. இந்த மாரி இந்த ரெட் டேபிஸ்ட்ன்னுவாங்க. வரட்டுத்தனமாக ஒரு விஷயங்கள நீங்கள் என்னைக்குமே அமல்படுத்த முடியாது. அது வீடா இருக்கட்டும், ஒரு ஆஃபீஸா இருக்கட்டும், ஒரு அரசாங்கமா இருக்கட்டும். அது கம்யூனிஸ்ட்ல கத்துக்கணும். அதனால தான் அவங்க ஃபெயிலியர். நீங்க உங்க கையிலேயே கவர்மெண்ட் கிடைக்குது. அணுசக்தி ஒப்பந்தம் போடுறாங்க. போடட்டுமே. அதில என்ன இருக்குது நீங்க இங்க அத கரெக்ட் பண்ணிட்டு பார்க்கணும். ஏன்னா அதிகாரம் உங்க கையில கிடைச்சிருக்குது. வெளிய வருவாங்களா? காத்துக்கிட்டு இருந்தாப்புல முலாயம் சிங் யாதவ். போய்ட்டான். எப்பா நான் வரேன் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. அதே கவர்மெண்ட் தொடர்ந்துச்சு. அதனால அவர் சேர்த்துக்கிட்டாருன்னா அவருக்கு தொல்ல தான். இருந்தாலும் வழி கிடையாது அவருக்கு போய் தொல்லையில ஒரு அனுபவம் கிடைக்கல. அனுபவம் கிடைக்கும். அதனால ரெண்டாவது அவருக்கு வேற ஆப்ஷன்கள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஆமா. இல்லன்னா அதிமுக தான் அறுதிக்கட்ட ஆதரவு. இல்லன்னா புஸ்ஸிட்ட கொண்டு போய் உட்கார வச்சுருவாங்க. நீ பேசு தலைவா. கேட்டுக்கிறேன், கத்துக்கிறேன். விஜய்ட்ட விட்டாலும் அந்த கை தான். பேசு தலைவா. இருங்க. டைரி எடுத்து குறிச்சுக்காப்புல. சொல்லு. போயிட்டு வாங்க. நல்லபடியா பேச்சுவார்த்தை முடிஞ்சுன்னு போயிடுவாங்க. ஐபேட் தான். ஓகே. ஓ இல்லாட்டி இருக்கவே இருக்காங்க 2, 3 புது எம்எல்ஏக்கள். தலைவரே ஏதோ தேவைப்படுதான் சொல்லு. வாங்க. இது வந்து பிரிட்டிஷ் இளவரசி. அதுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அதுக்கெல்லாம் சரியான ஆள் ராஜமோகன் தான். அது எதிர்முனை கத்தி. நறுக்குன்னு பாஞ்சிரும். இல்ல சார். இது பிரிட்டிஷ் இளவரசி. ஆமாமா தெரியும். இங்க கிழக்கு இந்திய கம்பெனி இருந்தது. அது கரெக்ட் தான். அதுக்கு முன்னாடி எழுதிப்பாரு. தர்மத்தாயின் புதல்வன் அப்படின்னு எழுதிட்டு தான் ஆரம்பிப்பாரு. இதோ வருகிறார் தர்மத்தாயின் தவ புதல்வன் அப்படின்னு ஆரம்பிப்பாரு. விஜய் என்றால் வெற்றி, வெற்றி என்றால் ஜெயம், ஜெயம் என்றால் 3 எழுத்து, பயம் என்றால் 3 எழுத்து. இதுல அதிமுக ஒரே ஒரு கேள்வி வைக்கணும்னா, அதிமுகவுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும், இல்ல என்ன பண்ண போறாங்க? ஒரு 5 வருஷம் இருக்க போது, ஒரு 47 எம்எல்ஏக்கள் அவங்களே வந்து வச்சிருக்காங்க அப்படின்னும் போது, என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுத்தா அவங்களுக்கு பெட்டர்? விழுந்து 2 நாள் கதறி அழுதாங்க. ஓகே. ஒப்பாரி வச்சாங்க. இன்னைக்கு எஞ்சி நின்றுட்டாங்களா? நாங்கள் எதிர்கட்சியாக செயல்படுவோம். அதுதான் அவர் கதறிலாம் அழுவல. அவர் 10 தோல்வியை பார்த்தவர். அதனால அவருக்கு அதெல்லாம் மேட்டர் தெரியல. இன்னையா இதுக்கு யாரோ இந்த மாதிரி அழுதுன்னு இருக்கீங்கன்னு. அவர் அமைதியாக கொண்டு போகிறாரு. நடுவில் கொஞ்சம் பேர் பதட்டப்படுறாங்க. பதட்டப்பட்டோன்னு நேற்று சாந்தப்படுத்திட்டாரு. இருந்தாலும் அங்கே ஏதோ ஒரு குழப்பம் ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த குழப்பத்துக்கு கூடிய விரைவில் முடிவு வரும். ஆனாலும் யார் எதிர்கட்சியாக சிறப்பாக செயல்படுறாங்கன்ற போட்டி இனிமேல் திமுகவும் அதிமுகவும் இருக்கும். அதில் சிறப்பாக யார் செயல்படுறாங்களோ மக்கள் அவங்கள அங்கீகரிப்பாங்க. ஏன்னா விஜய் சரியாக ஆட்சி நடத்தலைன்னா எந்த மக்கள் தூக்கி எழுத்தார்களோ அவர் தூக்கி எறிவாங்க. எந்த மக்கள் தூக்கி எறிந்தார்களோ அவர்களே தூக்கி சிம்மாசனம் வைப்பாங்க. இது 91 ஜெயலலிதாவுக்கு நடந்தது, 91 கலைஞருக்கு நடந்தது, 96 ஜெயலலிதாவுக்கு நடந்தது, 2001 கலைஞருக்கு ஜெயலலிதாவுக்கு மறுபடியும் நடந்தது. 96 ஜெயலலிதாவை சுருட்டி தூக்கி எறிஞ்சாங்க. 3 மாதம் எவனுமே கரை வெட்டி கட்டு வெளியே வரல. 2 வருஷம் 98 பார்லிமெண்ட் எலெக்ஷனு நம்ம ஆள் அமெரிக்காவில் வந்து வாய்ஸ் கொடுத்தாரு. எந்த மக்கள் ஜெயலலிதா தூக்கி எறிந்தார்களோ அதே மக்கள் 30 தொகுதிகளை கொடுத்தாங்க. இது எல்லாரும் தெரிஞ்சுக்காங்களோ தெரியும். அதனால் நீங்கள் எதிர்கட்சி தலைவராக எப்படி செயல்படுறீங்க, எதிர்கட்சியாக எப்படி செயல்படுறீங்கன்றதை பொறுத்து தான் எதிர்காலம் இருக்கும். கண்டிப்பாக சார். அடுத்தடுத்து என்னென்ன நிகழ்கின்றதை தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.